கர்பலா களத்திலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனநாயகத்திற்காக போராடினார்களே, அல்லாஹ்வின் ரசூல் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த ஜனநாயக முறை, அதை மாற்றி மன்னராட்சி முறையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி வந்தபோது அதை எதிர்ப்பதற்காக வேண்டி தன்னையும் தன் குடும்பத்தினரையும் தன் பிள்ளைகளையும் முன்னாலே வைத்துக் கொண்டு போராடினார்களே, அந்த இமாம் ஹுசைன் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகள் 3 நாட்கள் குடிப்பதற்கு ஒரு மிடர் தண்ணீர் இல்லாமல் வாய்கள் எல்லாம் நாவுகள் எல்லாம் காய்ந்து போயிருந்தன. அந்த கொடுமையான வரலாற்றை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நிகழ்வு கர்பலாவிலே நடக்கும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்ற நிகழ்வு அன்றைக்கு நடந்தது. கர்பலா களத்தில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை. 6 மாத குழந்தை அலி சகீர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி அஸ்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. 1 வருட குழந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. அன்றைய கர்பலா களத்தின் கூடாரத்தில் பிறந்த குழந்தைக்கு தண்ணீர் இல்லை. பிவி சக்கீனா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி மகள் சக்கீனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சச்சா என்று அழைக்கிறார்கள். யாரை? சையதுனா அப்பாஸ் அலம்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். கூடாரத்தில் என்ன சத்தம்? அப்பாஸ் அலம்தார் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்னமான்னு கேட்கிறாங்க. சச்சா, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, நாக்கு பாருங்க காய்ந்து போயிருக்கிறது. காய்ந்து போயிருக்கிறது மட்டுமல்ல, நாவிலே கொப்பளங்களாக இருக்கிறது. நானும் இருக்கக்கூடிய பெண்களும் பிள்ளைகளும் தண்ணீர் இல்லாம இருக்கிறோம். இதை போய் தந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்க போனால் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அத்தை அவங்க வேணாம், இந்த நேரத்துல போய் அவங்கள்ட்ட கேட்காதீங்கிறாங்க. தண்ணீர் குடிக்க முடியவில்லை. நீங்கள் தான் வீரராயிற்றே, ஒரு மிடர் தண்ணீர், அல்லாஹ்வின் ரசூலின் குடும்பத்தார்கள் எங்களுக்கு ஒரு மிடர் தண்ணீரை தருவதற்குமா உங்களாலே முடியாது என்ற வார்த்தையை கேட்ட போது சையதுனா அப்பாஸ் அலம்தார் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று சொன்னால் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். பாத்திமா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த மகன் அல்ல, அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்கள் மணமுடித்து அந்த திருமணத்தில் பிறந்த குழந்தைகள் முஹம்மது பின் ஹனபியா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் அலம்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் மற்ற மனைவியர்களுக்கு பிறந்தவர்கள். அப்படி எனக்கு பிறகு நீங்கள் மனம் முடியுங்கள் என்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அலிநாயகத்திரத்துல சொல்லும் போது சொன்னார்கள், எனக்கு பிறகு நீங்கள் திருமணம் முடியுங்கள், அந்த திருமணம் நல்ல குடும்பத்திலே திருமணம் முடியுங்கள், ஆண் குழந்தைகள் சிங்கங்களை பெற்றெடுங்கள், அந்த ஆண் குழந்தைகளுக்கு வீரத்தை கற்பியுங்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அதனாலே தான் பிந்தைய காலத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல கலைகளை கற்றுக் கொடுத்தார்கள். வில்வித்தை, அம்பு எறிதல், சிலம்பாடுதல், இது போன்ற விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உயரமாக இருப்பார்கள், பார்ப்பதற்கு அவர்கள் புஜபலமும் பராக்கிரமசாலியுமாக இருப்பார்கள். சிலர் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூத்த மனைவி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மக்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காத வீர விளையாட்டுகளை எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களே ஏன்னு கேட்டாங்க. அப்பாஸ் நாயகம் சொன்னாங்க, அவங்க அகல பைத்துகள். யார்? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அகல பைத்துகள். அலிநாயகத்திற்கு பிறந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அகல பைத்தை சார்ந்தவர்கள் அல்ல. முஹம்மது பின் ஹனபியா ரலியல்லாஹு அன்ஹு அஹ்ல பைத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அதனாலே தான் முஹம்மது பின் அலி என்பதல்ல, அலிநாயகத்திற்கு பிறந்தவர்கள் தான். ஆனால் ஹசன் பின் அலி, ஹுசைன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா என்று சொல்வதை போல முஹம்மது பின் அலி என்றோ அப்பாஸ் பின் அலி என்றோ சொல்வதில்லை. வரலாறு எப்படி சொல்கிறது? முஹம்மது பின் ஹனபியா என்ற குடும்பத்திலே பிறந்த முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அஹ்ல பைத்தை எப்படி நமக்கு அடையாளம் காட்டுகிறார்கள்?
அதனால இந்த அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் அலம்தார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர்கள் அஹ்ல பைத்துகள் எங்களுடைய அண்ணன்மார்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா பூ போன்றவர்கள், புனிதமானவர்கள். அவர்களுக்கு அரணாக, அவர்களுக்கு உற்ற துணையாக, உறுதுணையாக நாங்கள் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய அலிநாயகம், எங்களுடைய தந்தை எங்களுக்கு வீரத்தை கற்பித்து தந்தார்கள். அப்படி சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுற்றி நான் நிற்பேன் என்று சொன்னார்கள் சையதுனா அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலே தானே சையதுனா ஃபாத்திமா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய குழந்தைக்கு இப்படியெல்லாம் நிகழும் என்பதாலே தானே, அதையெல்லாம் அறியாதவர்கள் அல்ல, பின்னாலே நடக்க இருக்கிற அந்த விவகாரங்களை எல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற மகனை, பேர குழந்தையை கைகளிலே வைத்து முத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா எங்கோ திரும்பி பார்த்து விட்டு திரும்ப பார்த்தால் அல்லாஹ்வின் ரசூல் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஓடுகிறது. பதறி போய்விட்டாங்க. யார சொல்லலாம், ஏன் அழுறீங்க? பெத்த புள்ள, பேர புள்ள, உங்க மகள் பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய பிள்ளையை கைகளிலே வைத்து கொஞ்சம் மகிழ்ந்த நாயகமே, உங்கள் கண்களிலே கண்ணீருக்கான காரணம் என்ன? உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற போது, கைகளிலே இருக்கிறது குழந்தை கையில இருக்குமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போறாங்க, யார சொல்லலாம், நீங்க கையில வச்சிருக்கிறீங்களே, இந்த குழந்தை ஷஹீதாக்கப்படும், இந்த குழந்தை ஷஹீதாக்கப்படும். மட்டுமல்ல, அந்த குழந்தையை ஷஹீதாக்குவது கூட உங்கள் உம்மத்திலே உள்ளவர்கள் என்று சொல்லி போட்டு போகிறார்கள். ஒரு கட்டத்துல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சல்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு மலக்கு வந்தார்கள். அந்த மலக்கு அதற்கு முன்னர் வரவே இல்லை பூமிக்கு, அதற்கு முன்னர் வரவே இல்லை. அப்படி ஒரு அழகான பிரகாசமான ஒரு மலக்கு திடீரென வந்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதத்துனா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்றாங்க, வாசல்ல போய் நின்னுக்குங்க, யாரையும் உள்ள விட்டு விடாதீர்கள், யாரையும் உள்ளே வர விட்டு விடாதீர்கள், வாசலிலே நின்று கொள்ளுங்கள் என்கிறார்கள். உம்மு சல்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வாசல்ல போய் நிற்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். உம்மு சல்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தாண்டி போய்விட்டார். அவங்களை தாண்டி போயிட்டாங்க. சின்ன பிள்ளை தானே, எகிரி குதித்து வேகமாக போய் நேர வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகு மேலே ஏறிவிட்டார், தோள் மேலே ஏறிவிட்டார். அந்த மலக்கு கேட்டார்கள், அது ஹிப்புஹு யா ரசூலல்லாஹ், இந்த பிள்ளையை நீங்க நேசிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், என் பிள்ளை, என் பேர குழந்தையை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்காமல் இருப்பார்களா என்ன? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாசலிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று யார சொல்லலாம் உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள வாங்கன்னு அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். வந்து பார்த்தால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழங்காலிட்டு இரண்டு கைகளையும் ஊன்றிக்கொண்டு குழந்தைகளை முதுகிலே சுமந்து கொண்டு யானை விளையாட்டுன்னு நாம போகணும். இதே போல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு மேல குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனம் போவது போல போகிறார்கள். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நல்ல வாகனம் ஹுசைனே, உங்களுக்கு நல்ல வாகனம் தான் கிடைத்திருக்கிறது என்று சொன்ன போது, உமரே, வாகனமும் நல்ல வாகனம், அதில் வாகனிக்கிறவரும் நிஅமர் ராகிப், வாகனிக்கிறவரும் நல்லவர் என்று சொல்லுங்கள். குழந்தைதான், பிள்ளைதான், ஆனா அவரும் நல்லவர். அப்படி பிஞ்சு பருவத்திலேயே இந்த குழந்தையை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோள் மீது சுமந்து கொண்டு குழந்தைக்காக விளையாடினார்களே, அந்த பிஞ்சு குழந்தை அவர்கள் மீது நேசம் இல்லாமல் இருக்குமா? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேருக்கும் மல்யுத்தம் நடக்கிறது, விளையாட்டு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் நின்று கொண்டு, ஹசன் விடாதீர்கள், பிடியுங்கள் பிடியுங்கள் பிடியுங்கள்ங்கிறாங்க. பாத்திமா நாயகி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார சொல்லலாம், ஹசன் ஹுசைன் ரெண்டு பிள்ளைகளும் பேர பிள்ளைகள் நிக்கிறாங்க. நீங்க ஹசனே விடாதீர்கள், ஹசனே விடாதீர்கள்ங்கிறீங்களே, பிள்ளை ஹுசைன் வருத்தப்படுவாங்களே, அவங்களுக்கும் கொஞ்சம் சாதகமாக அந்த பக்கம் கொஞ்சம் நில்லுங்களேன்னாங்க. இல்லை பாத்திமா, ஹுசைனுக்கு பக்கத்தில் ஜிப்ரீல் நின்று விடாதே விடாதே என்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டு ஹுசைன் விடாதீர்கள் என்கிறார்கள். இங்கே நான் நிற்கிறேன் என்று சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா வகையாலும்
அப்படி நேசங்கள் நிறைந்த குழந்தைகள். அந்த குழந்தை சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அதுஹிப்புஹு யா ரசூலல்லாஹ், அந்த குழந்தைங்க நீங்க நேசிக்கிறீர்களா என்று அந்த மலக்கு கேட்ட போது ஆமாம் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமா நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ், ஒரு செய்தி சொல்லட்டுமா? இந்த குழந்தையை உங்களுடைய உம்மத்திலே உள்ளவர்கள் ஷஹீதாக்கி விடுவார்கள். குழந்தையை கையில வைத்து தோளிலே சுமந்து கொண்டிருக்கிற போது இந்த குழந்தை கொல்லப்படும் என்று சொல்லப்பட்டால், சராசரியாக நம்முடைய பேர குழந்தைகளை சொன்னாலே நம்மால ஏற்க முடியாது. என்னுடைய ஈரல் துண்டு என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே சொல்லப்பட்ட சய்யிதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அன்பு பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து மலக்கு வந்து செய்தியை சொன்ன போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. உம்மு சல்மா நாயகி வந்து யா ரசூலல்லாஹ் என்ன என்று கேட்கிறாங்க. இல்லை, இவர்கள் இப்படி சொல்கிறார்கள், மலக்கு வந்து இப்படி விஷயத்தை சொல்கிறார்கள். அந்த மலக்கு அதோடு விடவில்லை. யா ரசூலல்லாஹ், எந்த மண்ணில் இந்த குழந்தை ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு காட்டட்டுமா? எந்த மண் என்று காட்டட்டுமாங்கிறாங்க. காட்டுங்களேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது அந்த மலக்கு வந்திருந்த அந்த மலக்கு வானவர் தன் கைகளால் பூமியில் ஓங்கி அடிக்கிறார். அடித்த போது பூமி சுருங்கியது. கர்பலாவின் மண் அங்கே வந்திருந்தது. எங்கே? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுல கர்பலாவின் மண், கர்பலா பூமி அங்கே இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தின் எந்த முனையும் தூரம் அல்ல. சையதுனா முஆவியா இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தபூக்ல இருந்து யுத்தத்திலிருந்து திரும்ப வந்து கொண்டிருக்கிற போது அதிகாலை வேளை திடீரென ஒரு வித்தியாசம், சூரியனுடைய ஒளிச்சுடரிலே வித்தியாசம் தெரிகிறது. மலக்குகள் எல்லாம் இறங்குவதாக தெரிகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன யார சொல்லலாம் ஜிப்ரீலே, என்ன விஷயம்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், மதீனாவில் உங்களுடைய தோழர் முஆவியா இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்ல, முஆவியா இப்னு முஆவியா என்று ஒரு சஹாபி வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவங்களுடைய வஃபாத்தில் அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்கு 70,000 மலக்குகள் இறங்கி இருக்கிறார்கள். சொல்லிட்டு, நாயகமே நீங்களும் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். தபூக்கிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் மதீனாவுக்கு போய் சேரல, வழியிலே இடையிலே வைத்து கேட்கிறார்கள். ஆமாம் ஜிப்ரீலே, நானும் கலந்து கொள்கிறேன் என்று சொன்ன போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியை தட்டுகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசால மதீனா ஷரீஃபிலே நிற்கிறார்கள். நின்று தொழுது முடித்துவிட்டு திரும்ப அந்த இடத்திற்கு வருகிறார். பூமி சுருக்கப்பட்டு அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்துணை அதிகாரத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். வானமாகட்டும், பூமியாகட்டும், சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், நட்சத்திரங்களாகட்டும், கடல்களாகட்டும், குளங்களாகட்டும், மீன்களாகட்டும், மான்களாகட்டும், உலகில் என்னென்ன படைப்புகள் உண்டோ அத்துணை படைப்பின் மீதும் ஆதிக்கம், அதிகாரம் அல்லாஹ்வின் ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கு அது முடியாது இது முடியாது என்று சொல்ல நான் யார், நீ யார்? அத்தனை அதிகாரமும் கொடுக்கப்பட்டவர்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியை தட்டிய போது கர்பலா மண், சையதத்துனா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு தங்களுடைய ஆடையை புனைந்து தங்களுடைய அலமாரியிலே வைத்துக் கொண்டார்கள். மண்ணை எடுத்து விட்டார்கள் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க அறிவிக்கிறாங்க, முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி 61 ஆஷூராவுடைய நாள், லுஹருக்கு முன்னர் கைலூலாவினுடைய தூக்கம், லுஹருக்கு முன்னாலே தூங்கக்கூடிய கைலூலா என்ற தூக்கம், தூங்கி கொண்டிருக்கிற போது உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா கனவிலே பார்க்கிறார்கள். பார்த்தால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தலை முடிகளிலே, முபாரக்கான தாடி முடிகளிலே மண் இருக்கிறது. யார் சொல்லலாம், என்ன இந்த தோற்றத்துல வந்து நிற்கிறீங்களே? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என் பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இப்பதான் நான் அந்த கர்பலா மண்ணிலிருந்து வந்து நிற்கிறேன், இப்பதான் நான் வர்றேங்கிறாங்க. உடனே கண் விழித்தவர்களாக சையதத்துனா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் அலமாரியிலே போய் வைத்திருந்த அந்த மண்ணை பார்த்தால் இரத்தமாக அந்த மண் மாறி போயிருந்ததை பார்த்தேன் என்கிறார்கள் சையதத்துனா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால திடீரென நடந்துவிட்ட ஒன்றல்ல,
திடீரென நிகழ்ந்து விட்ட ஒன்றில் இப்படியெல்லாம் நடக்கும் நிகழும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னரே அறிவித்தார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொருவரும் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். அன்றைய தினத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கனவிலே பார்த்தார்கள். நடந்த நிகழ்வு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், இப்போதுதான் நடந்தது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை. அப்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, பீவி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அதனாலே தான் அலிநாயகத்திடம், எனக்கு பிறகு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், திருமணம் செய்து நீங்கள் ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த ஆண் குழந்தைகளை வீர சிங்கங்களாக வளர்த்தெடுங்கள், ஏன் என் பிள்ளைகளுக்கு உற்ற துணையாக அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி அலிநாயகம் எனக்கு வீரத்தை, எங்கள் தந்தை வீரத்தை தந்தார்கள். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அரணாக நான் நிற்பேன் என்று சொன்னார்கள். சையதுனா அப்பாஸ் அலம்தார் ரலியல்லாஹு அன்ஹு கூடாரத்தில் பெண்களினுடைய சத்தத்தை கேட்டுவிட்டு பாவம் தண்ணீர் தாகத்தில் இருக்கிறார்கள் என்று வேகமாக அப்பாஸ் அலம்தார் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக போறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. என்னன்னு கேட்கிறாங்க, என்ன விஷயம்னு கேட்கிறாங்க. பிள்ளைகளுக்காக வேண்டி தண்ணீர் எடுக்க போகிறேன், எடுத்து விட்டு வருகிறேன், போய் வருகிறேன் என்று சொன்னார்கள். சையதுனா அப்பா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, வருகிற பாதையிலேயா நீங்கள் போகிறீர்கள்? இதுவரையில் எக்கு கோட்டை போல இதயம் துணிவோடு இருந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறதை பார்க்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இனி என்ன நிகழப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியும். கேட்டாங்க, அப்பாஸ், நீங்க போற பாதை திரும்ப வருவதற்கான பாதையாக எனக்கு தெரியவில்லையே. மக்காவிலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபிகள் வேண்டாம் வேண்டாம் என்று மறுக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வேண்டாம் போகாதீர்கள் என்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போகாதீர்கள் என்று சொன்னார்கள். முஹம்மது இப்னு ஹனபியா ரலியல்லாஹு அன்ஹு போகாதீர்கள் என்று சொன்னார்கள். இல்லை, போக வேண்டிய நேரம் தான் வந்து விட்டது. ஏன், ஏற்கனவே அல்லாஹ்வின் ரசூல் எனக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள், அது அங்கேதான் நிகழ வேண்டும். அதை வெளிப்படுத்தவில்லையே தவிர உத்தரவு இருக்கிறது, போகத்தான் வேண்டும் என்று புறப்படுகிற போது, அப்படியா நீங்கள் போகிறீர்களா, சரி நாங்களும் உங்களோடு வருகிறோமே என்று 72 பேர் அவங்க பின்னால போனாங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு 72 பேர் போனார்கள். அப்படி போகும்போது கூட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடக்க போகிறது என்று. ஏன், நீங்கள் இங்கே இருந்து கொள்ளுங்களேன், நான் என் குடும்பத்தாரோடு போகிறேனே என்று சொல்லுகிறார். உங்களுக்கு எதுக்கு, நீங்க இருந்து கொள்ளுங்கள். இல்லை இல்லை, நீங்கள் போவது என்று முடிவாகிவிட்டால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து வந்து விடுகிறோம் என்று போகிறார்கள். அப்படி போகும்போது ஒரு இடத்தில் தூக்கத்தில் அவர்கள் கனவு கண்டார்கள். கனவிலிருந்து திடீரென கண் விழித்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னார்கள். சூழ இருந்தவர்கள் 72 பேர் குடும்பத்தார்கள் என்ன விஷயம் என்று கேட்டாங்க. என் மரணத்தின் வாடகையை நான் நுகர்கிறேன், நீங்கள் இப்போதும் வேண்டுமானால் புறப்பட்டு நீங்கள் மக்காவிற்கு போய்விடுங்கள், நான் என் குடும்பத்தார்களோடு போகிறேன். அங்கே ஷஹாதத் உறுதி, தான் ஷஹீதாக்கப்படுவது உறுதி, தன்னுடைய பிஞ்சு பிள்ளைகள் ஷஹீதாக்கப்படுவது உறுதி என்று தெரிந்த நிலையிலும் கூட, நான் என்னுடைய பிள்ளைகள், பிறந்த பிள்ளை, சின்ன பிள்ளை அலி அல் அஸ்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற கை குழந்தைகள் ஷஹீதாக்கப்பட்டாலும் படலாம், நீங்கள் வர வேண்டாம் என்றுதான் மற்றவர்களை தடுத்தார்கள். காரணம் தெரியும், அங்கே என்ன நடக்கும், நடந்தாலும் நிகழ்ந்தாலும் நிகழட்டும், என் குடும்பத்தார்களோடு போகிறேன். அங்கே உயிர் நீக்க வேண்டிய அவசியம், நிலை, நிர்பந்தம் வந்தாலும் என் குடும்பத்தார்களோடு நானும் உயிர் நீத்து விட்டு போகிறேன். ஏன், என் ஜத்து, என்னுடைய பாட்டனார் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலை நிறுத்திய அந்த ஜனநாயகத்தை காப்பதற்காக நானும் என் குடும்பத்தாரும் முற்றாக அர்ப்பணம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். கொஞ்சம் கூட நாவில் நரம்பில்லாமல், ஈவு இரக்கம் இல்லாமல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து கூஃபாவிற்கு போனதை குறித்து இந்த குழப்பவாத கூட்டங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பதவியின் மீது ஆசைப்பட்டு போனார்கள் என்று கொஞ்சமும் நாவில் இரக்கம் இல்லாமல் பேசியவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட அன்றைய தினத்தில் வானத்திலே இரத்தத்தாலே எழுதப்பட்டிருந்த ஒரு கவிதை. அந்த கவிதையின் பொருள் என்ன தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கி விட்டவர்கள், அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாட்டனாரின் ஷஃபாத் உங்களுக்கு வேண்டுமோ,
அப்படி இன்றைக்கும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த அர்ப்பணத்தை, அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் பேசுகிறவர்கள் அவர்களின் நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும், ஷபாத்திற்கு அருகதையற்றவர்களாகி போய்விடுவார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்களே, அப்படி சென்றவர்கள் அங்கே அப்பாஸ் அலம்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீர் எடுப்பதற்காகத்தான் போகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்பாஸ், நீங்க போகிற பாதை திரும்ப வருவதற்கான பாதையாக எனக்கு தெரியவில்லை என்று கண்கள் கலங்கி நிற்கிறது. அதற்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் அலம்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று பல எதிரிகளை கொன்றுவிட்டுத்தான் தண்ணீருக்கு போகிறார்கள். அந்த தஜ்லா நதியை நெருங்கிய போது அவர்கள் மீது வீசப்பட்ட அம்பின் மூலம் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். சூழ இருக்கிற குழந்தைகள் யார்? அல்லாஹ்வின் ரசூல் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார். பத்ர் களத்திலே எதிரிகளுக்கும் கூட தண்ணீர் கொடுத்தவர்கள். நாளைக்கு மஹ்ஷரிலே அமளி துமளிகள் நிறைந்த அந்த அனல் தணிக்கக்கூடிய அந்த நிலையில் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாக தண்ணீரை நமக்கு தருவதற்காக காத்திருக்கிற கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிஞ்சு குழந்தைக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு முடியாமல் 3 நாட்கள் தடை செய்யப்பட்டு பிஞ்சு குழந்தையை கையில வைத்திருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, குழந்தைகளுடைய கண்ண பகுதியில் ஒரு அம்பு பாய்ந்து கையில இருக்கிற குழந்தை உயிர் விட்டது. அலி அல் அஸ்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையில், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கையில் இருக்கும் போதுதான் அம்பு பாய்ந்தது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தையை தூக்கி காட்டியாட மூடர்களே கேட்டார்கள், மூடர்களே, எனக்கும் உங்களுக்கும் தானே போட்டியும் பகைமையும், இந்த குழந்தை என்ன செய்தது? பிஞ்சு குழந்தைகளுடைய உயிரை கொன்றுவிட்ட மாபாதகர்களே, இந்த குழந்தைக்கு நீங்க நாளை அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? இரத்தம் சிந்துகிறது, யா அல்லாஹ், இந்த இரத்தத்துக்கு நீ சாட்சியாக இருப்பாயாக. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி இருந்த 72 பேரில் ஒவ்வொருவராக ஷஹீதாக்கப்பட்டு கடைசி நிலையில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் தான் ஷஹீதாக்கப்படுவோம் என்பது. அந்த நிலையில் கடைசி நிமிடத்திலும் கூட எதிரிகளின் கூடாரத்திற்கு முன்னாலே அவர்கள் தலை தாழ்த்தி விடவில்லை. அவர்களுக்கு கரம் கொடுத்து பையத்து செய்து விடவில்லை. சிரம் கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர கரம் கொடுக்க மாட்டேன் என்று ஜனநாயகத்திற்காக குரல் கொடுத்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. எதிரிகள் கூட்டம், எதிரிகள் என்று சொன்னா யாரோ எவரோ இல்லை சகோதரர்களே. ஒரு உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கலீஃபாக்களில் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்களாக, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். இத்தனை பெரிய உயிர்களை, இத்தனை சிறப்புக்குரிய உயிர்களை கொன்றவர்கள் யாரோ எவரோ எதிரிகள் அல்ல, மாறாக அவர்கள் முஸ்லிம்களினுடைய பெயர் தாங்கிகளாக இருந்தவர்களாலே தான், எதிரிகளாலே அல்ல, விரோதிகளாலே அல்ல. விரோதிகள் வெளியே இல்லை, கூடவே இருந்தார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் மிஹ்ராபிலே நின்று தொழ வைத்துக் கொண்டிருக்கிற போது, அன்றைக்கு அதிகாலை சுபஹ் தொழுகைக்கு வந்து பள்ளிவாசலுடைய முதல் சப்பிலே மிஹ்ராபுக்கு பக்கத்திலே மிம்பருக்கு பக்கத்திலே நின்றானே அந்த ஃபைரோஸ் என்கிற அபூ லுஅ்லு என்கிற கொடியவன், அவனாலே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார். பல பேர் சுபஹ் தொழுகைக்கு வருவதில்லை. ஆனால் சுபஹ் தொழுகைக்கு முனாஃபிக் வந்தான். அப்ப சுபஹ் தொழுகை பள்ளிவாசலுக்கு வர்றவங்க எல்லாம் முஸ்லிம்கள் அல்ல, முனாஃபிக்குகளும் இருக்கிறார்கள். நான் 5 வக்து தொழுகிறேன், யாருக்கு தெரியும் உன் தொழுகை என்ன தொழுகை? ஃபவைலுல் முஸல்லீன், அல்லாஹ் சொல்லவில்லையா? தொழுகிறவர்களுக்கு வயல் என்கிற நரகம் இருக்கிறது. உன் தொழுகை எந்த தொழுகையை சார்ந்தது? எப்போது அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய ரசூலை, அவர்களின் வழிவந்த அஹ்ல பைத்துகளை, நாதாக்களை, நல்லோர்களை, இறை நேசர்களை கண்ணியம் கொடுக்க தவறிவிட்டவனுடைய தொழுகை எந்த வகையில் தொழுகையாகும்? அவனின் ஈமான் எந்த வகையில் ஈமான் ஆகும்? அதனால முனாஃபிக்குகள் முஸ்லிம்களின் தோற்றத்திலே இருந்தவர்கள். சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக லுஹருக்காக அன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்று ஒரு குறிப்பு இருக்கிறது, சனிக்கிழமை என்று சொல்கிறார்கள், வியாழக்கிழமை என்றும் சொல்கிறார்கள். மொத்தத்தில் லுஹருடைய நேரத்தில் தொழுகைக்காக நான் தொழப்போகிறேன் என்று சொன்ன போது எதிர்கூடாரத்திலிருந்து ஒருவன் சொன்னான், உங்கள் தொழுகையெல்லாம் இறைவன் ஏற்க மாட்டான் என்று சொன்னான். யாரை பார்த்து?
இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவர்கள் தொலை வைத்த போது, கடந்த இரவு அவர்கள் தொலை வைக்கிறார்கள், அவர்கள் தொலை வைத்த போது பின்னாலே இருந்து மாமூமாக இருந்து தொழுதார்களே, அந்த கொடியவர்களாலே தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். நேற்று தானே அவங்க பின்னாலே நின்று தொழுதோம், மாமூமாக நின்றோமே என்பது கூட இல்லை. அல்லாஹ்வின் ரசூலின் அற்புத குடும்பம். எந்த குடும்பத்தாரை குறித்து நான் உங்களிடத்திலே எதுவுமே கேட்கவில்லை. குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத பில் குர்பா. நான் உங்களுக்கு ஈமானை கொண்டு வந்து தந்திருக்கிறேன், இஸ்லாத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறேன், சுவர்க்க வாழ்க்கையை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன், உங்களுக்கு ஹிதாயத்தை நான் காட்டி இருக்கிறேன், என்னென்ன அருள் எல்லாம் கொண்டு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்திருக்கிறேன், நிஅமத்தாக மூமின்களுக்கு நிஅமத்தாக அருளப்பட்டிருக்கிறேன், என்னவெல்லாம் உங்களுக்கு செய்திருக்கிறேனே, நான் உங்களிடத்தில் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை, எந்த ஒன்றையும் கேட்கவில்லை. அப்போ உங்களிடத்தில் கேட்கிற ஒன்றே ஒன்று, அதை கூட நான் நானாக கேட்கவில்லை, அல்லாஹ் கேட்க சொல்கிறான். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. நபியே நீங்க சொல்லுங்க, எதையும் நான் உங்களிடத்திலே கேட்கவில்லை, ஒன்றே ஒன்றை தவிர, இல்லல் மவத்தத பில் குர்பா, என் குடும்பத்தாரை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதை தவிர வேறு ஒன்றையும் நான் உங்களிடத்திலே கேட்கவில்லை என்று சொன்ன அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பேரர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சின் மீது இருந்து கொண்டு ஷிம்ர் என்பவன் கழுத்தை அறுத்தெடுத்தானே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதட்டிலே முத்தமிடுகிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கழுத்திலே முத்தமிடுகிறார்கள். செய்தனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யார சொல்லலாம், அவருக்கு என்ன உதட்டிலே முத்தம், இவருக்கு என்ன கழுத்திலே முத்தம் கேட்ட போது, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷம் கொடுத்து ஷஹீதாக்கப்படுவார்கள். முன்னரே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூடலாக சூசகமாக இந்த செய்தியை நமக்கு உணரத் தருகிறார்கள். அவர்கள் வாயிலை விஷம் கொடுத்து ஷஹீதாக்கப்படுவார்கள். பேர் யார் மூலமாக அல்ல, மனைவியின் மூலமாக. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்து அறுக்கப்படுவார். அப்படி ஷஹீதாக்கப்பட்டு அதற்கு பிறகும் கூட அவர்களுடைய தலையை ஈட்டியிலே மாட்டிக்கொண்டு இப்னு உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் இடத்திலே கொண்டு போகப்படுகிறது தலை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை எடுத்துக்கொண்டு கர்பலாவிலிருந்து மதீனாவை நோக்கி போகிறார்கள். இப்னு ஜியாத் இடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு அந்த வாயை தடவி பார்த்து, அழகான முகம்தான் என்று சொல்கிறான். கொடூரம். அப்படி அந்த தலையை ஈட்டியிலே வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டு போகிற போது, போகிற வழியில் ஒரு வீட்டினுடைய உயரத்திலிருந்து ஒரு பெண்மணி ஒரு படை வருகிறது, மக்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது உதவிக்கு ஏதாவது தேவைப்படும், என்ன கொடுக்கலாம், அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு வாருங்கள் என்று இன்னொருவரை அனுப்பி வைக்கிறார். வந்தவர் இங்கே இருக்கிற யாரெல்லாம் போகிறார்கள் தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை ஈட்டியிலே மாட்டிக்கொண்டு யசீதினுடைய அடிவருடி இப்னு ஜியாதினுடைய ஆட்கள் ஈட்டியில் மாட்டிக்கொண்டு போகிறார்கள். அந்த கூடாரத்தில் இருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்து பெண்கள் கூட போகிறார்கள். அந்த குடும்பத்து பெண்கள் போகிறார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு பர்தாவை கற்றுத்தந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பத்து பெண்களுக்கு முறையாக ஆடைகள் கூட பர்தாவாக அணிவிக்கப்படாமல் அழைத்து செல்கிறார்கள் கலகக்காரர்கள், கொடியவர்கள். அங்கிருந்து அந்த பெண்மணி, ஒரு பெண்மணி பார்த்து விட்டு, இந்த போறாங்களே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்க. வந்தவர் என்ன வேணும் என்று கேட்ட போது, குடிக்க கொஞ்சம் தண்ணீரும் போர்த்திக் கொள்வதற்கு ஏதாவது போர்வை இருந்தால் கொடுங்கள் என்று அல்லாஹ்வின் ரசூலின் குடும்பத்தார்கள், சையதத்துனா ஸைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் அப்படி கேட்ட போது, நீங்கள் எல்லாம் யார்? அந்த பெண்மணி கேட்கிறாங்க, நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்ட போது, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்து பிள்ளைகளா நீங்கள்? அப்படியானால் உங்களிலே ஹசனை எங்கே, ஹுசைனை எங்கே ரலியல்லாஹு அன்ஹுமா? இந்த பெண்மணி கேட்கிறாங்க. சொன்னார்கள், அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஷஹீதாக்கப்பட்டு அவர்களுடைய தலையைத்தான் இந்த கலகக்காரர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். எங்களுக்கு முறையாக அவர்கள் குடிக்க கூட தண்ணீர் தராமல் கொண்டு போகிறார்கள்.
எங்கே தலை என்று பார்க்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலை ஈட்டியிலே. அந்த பெண்மணி பார்த்தவுடன் துடித்து பதபதைத்து போய், அன்பு பிள்ளை ஹுசைனுடைய முகமாயுது, நான் அல்லாஹ்வின் ரசூலின் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் அவர்களுக்கு அடிமையாக நான் பணி செய்த ஒரு சேவகி, நான் பணி செய்த அடிமை பெண் நான். இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களுக்கு எத்தனை பணிகளை நான் செய்திருக்கிறேனே, என் கண்காணமா இந்த பிள்ளையினுடைய முகத்தை நான் இப்படி பார்க்க வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது அடிமையிலிருந்து விடுதலை விட்டு செய்ததுனா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பெண்ணை உரிமை விட்டு அனுப்புகிற போது ஒன்றை சொன்னார்கள், ஒரு உபதேசத்தை சொன்னார்கள். அன்புகளே, நீங்கள் எங்கேனும் மக்கள் கைதிகளாக வருவதை பார்த்தால் அவர்களுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீரும் போர்வையும் கொடுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வின் ரசூல் அறிவித்தார்கள், அன்பு மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் கூட தெரிந்திருந்தது, என் பிள்ளைகள் ஷஹீதாக்கப்படுவார்கள், என் பிள்ளைகள் ஷஹீதாக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு என்னுடைய பெண் மக்கள் இந்த நிலையிலே அழைத்து வரப்படுகிற போது அவர்களுக்கு ஆடை உடுத்தப்பட வேண்டும் என்று தன்னுடைய அடிமை பெண்ணுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அதனால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அதனால தான் ஒரு கட்டத்துல பிபி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தனி சிறப்பை வழங்கி இருக்கிறானே, லிக்குல்லி நபியின் தாவத்துன், ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு தாவத்து, ஒரு துஆவை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அந்த துஆவை கேட்டால் உடனே அல்லாஹ் கபூல் செய்து விடுவானே, அந்த துஆவை என் பிள்ளைக்காக நீங்கள் கேட்க கூடாதா? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விஷம் கொடுத்து அவர்கள் ஷஹீதாக்கப்படாமல் இருக்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கலகக்காரர்களால் கொல்லப்படாமல் இருக்க என் பிள்ளைகளுக்காக கேட்க கூடாதா என்று பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கேட்டபோது, ஈரல் கொலை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்கிறாங்க. அப்போதும் கூட இரக்கமே உருவான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அன்பு மகளிடத்திலே சொல்கிறார்கள், மகளே பாத்திமா, நான் அந்த துஆவை என் உம்மத்துகளுக்காக வைத்திருக்கிறேன். என் உம்மத்துகளுக்காக வைத்திருக்கிறேன். நாளை கியாமத்தில் என் உம்மத்துகளுக்கு பிரார்த்தனை செய்வதற்காக வைத்திருக்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் எத்தனை பெரும் சிரமங்களுக்கு உள்ளானது, எத்தனை சோதனைகளுக்கு உள்ளானது. அவர்களுடைய பேர குழந்தை ஸைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் ஹபஷாவிற்கு சென்றிருந்த போது ஒரு கோழி கண்ணிலே குத்தி பிஞ்சு குழந்தை மூத்தாகிவிட்டது. இப்படியெல்லாம் மக்களை, தான் பெற்ற மகன்களை, தன்னுடைய பேர பிள்ளைகளை ஒவ்வொன்றாக இழந்த போது கூட அந்த கையை தன் குடும்பத்திற்காக கையேந்தி துஆ செய்யவில்லையே இந்த உம்மத்திற்காக. மகளே பாத்திமா, அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிற அந்த விசேஷமான துஆவை நாளை கியாமத்தில் என் உம்மத்துகளுக்காக வைத்திருக்கிறேன் அண்ணம்மா என்று சொன்னார்களே, அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற அடியாராக நாம் அமைய வேண்டுமானால் அகல பைத்துகளை நேசிக்க வேண்டும். அப்படி அகல பைத்துகளை நேசிப்பது கூட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது உங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான். என் குடும்பத்தார் அகல பைத்துகளை உங்களிடத்திலே நான் விடுகிறேன், அவர்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கமசலி சஃபீனத்தின் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போன்றவர்கள். யார் அந்த கப்பலில் ஏறினார்களோ அவர்கள் ஈடேற்றம் பெற்றார்கள், கப்பலை விட்டவர்கள் அழிந்து போனார்கள். அதே போல என் குடும்பத்தார் அகல பைத்துகளை நேசியுங்கள், அதன் மூலம் நீங்கள் ஈடேற்றம் பெறுவதற்காக என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு நாம் ஈடேற்றம் பெறுவதற்காக வேண்டி அவர்களுடைய வாரிசுகளைத்தான் நம்மிடத்திலே தந்தார்கள். அந்த வாரிசுகள் தான் இதமான் குத்துபுல் மஜீத், ஃபர்துல் வஹீத், ஷாஹுல் ஹமீத் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்ல பைத்தை சார்ந்தவர்கள் தான். இதமான் ஓசுல் ஆலம் மஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அஹ்ல பைத்தை சார்ந்தவர்கள் தான். குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு, குத்துபுல் ஹிந்த் அஜ்மீர் ஹாஜா முஈனுத்தீன் அல் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு, தப்லியார் நதஹர் பாபா வலியல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி நம்மை சுற்றி சூழ இருந்து நம்மை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு அரணாகத்தான்
வலிமார்களை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். அவர்களைத்தான் நமக்கு பாதுகாப்பு அரணாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள் என்கிற போது நம் வாழ்க்கையினுடைய பிடிமானம் இங்கே இருக்கிறது. பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் நாம் வாழ்க்கையில் வழிதவர மாட்டோம். அல்லாஹ் நம்மை ஈருலகிலும் வெற்றி பெற்ற கூட்டத்திலே ஆக்கி வைப்பானாக. அகல வைத்துகளை நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. பன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த ஜியாரத்தை இம்மையில் பெறக்கூடியவர்களாக, மறுமையில் அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. பன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் திரும்பவும் திரும்பவும் பார்க்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ பாரக வ ஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.